பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவப்பம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். ஆமென், அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, பாருங்கள், காணப்படுகிறவர்கள் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரமும் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாக்குகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம் ஒவ்வொருவரும் இந்த காணக்கூடிய அந்த உலகத்தை நாம் விசுவாசிக்கிறீர்கள் அல்ல. காணக்கூடாத உலகம் ஒன்று இருக்கிறது. அதுதான் நிரந்தரமானது, அதுதான் உண்மையானது. அதற்கு தான் நாம் எல்லாரும் பிரயாசப்படுகிறோம். பாருங்கள், காணப்படுகிறவர்கள் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நம்ம அதை தான் நோக்கமாக இருக்கிறோம். பரலோகத்தை நோக்கி வாஞ்சிக்கிறோம். ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆவிக்குரிய சிந்தின்படி சிந்திப்பார்கள். அப்போ ஆவிக்குரியவர்கள் அவர்கள் இருக்கிற இடம் அந்த காணக்கூடாத உலகம்தான். இந்த காணக்கூடிய உலகம் இது டெம்பரவரி. பாருங்கள், அது கீழே உள்ள வசனம், ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளும் நித்தியமானவைகள். சத்தியம். காணப்படுகிற இந்த உலகம் அது நித்தியமானது அல்ல. காணப்படாமல் இருக்கிறவைகள் தான் நித்தியமானது. அதுதான் பர்மனண்டானது, அதுதான் எப்போதும் இருக்கக்கூடியது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவப்பிள்ளைகளே, இந்த வேத வசனத்தின் மூலம் ஆவியானவர் உங்களோடும் என்னோடும் பேச சித்தமாக இருக்கிறார். நாம் இந்த உலகம் அழிந்து போகிற இந்த உலகத்துக்காக நாம் பிரயாசப்பட்டு ஓடாதபடி பரலோக ராஜ்யத்தின் அந்த நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வதற்கு, நித்திய வாழ்வை சுதந்திரத்துக் கொள்வதற்கு, பரலோகத்திலே நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதியிருப்பதற்காக நாம் அதுக்கு பிரயாசப்பட வேண்டும். அது காணக்கூட உலகத்தில் அல்ல, காணக்கூடாத பரலோகத்தில் நிரந்தரமாக இருப்பதற்கு என்னென்ன பிரயாசப்படணுமோ அதையெல்லாம் இந்த பூமியிலே, இந்த காணக்கூடிய உலகத்திலே நாம் அதற்காக செயல்பட வேண்டும். காணக்கூடாத உலகத்துக்கு தேவையானதை இந்த காணக்கூடிய உலகத்திலே நாம் அந்த சிந்தையோடு செயல்பட வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் விளக்குகிறார். ஆம், நாம் கீழானகள் அல்ல, மேலானகளை நோக்கி பார்க்க வேண்டும். கீழான இருக்கிற இந்த பூமி உலக காரியங்களை அல்ல, மேலானவைகள் பரலோகத்தை நோக்கியிருக்க வேண்டும் என்று பவுல் அந்த கொலோசையர் நிருபத்திலே வெளிப்படுத்துகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவரும் இதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த அழைப்பிற்கு நாம் முழுவதுமாக அர்ப்பணித்தவர்களாக ஒரு புதிய நாளைக்குள் ஆண்டு நம்ம நடத்தி கொண்டு வந்திருக்க தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டு நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தேவனே, நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே. அப்போ நன்றி தகப்பனே, இந்த வேத வசனத்தின் மூலம் நீர் எங்களோடு பேசி கொண்டிருக்கிற நன்றி அப்பா. ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரம். நாங்கள் காணக்கூடியவர்கள் அல்ல, காணப்படாமல் இருக்கிறவர்களையே நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் என்று ஆண்டவரே அப்பா எங்களுக்கு சொல்லியிருக்கீங்கப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு அதி சீக்கிரத்தில் எங்களுக்கு உபத்திரமோ நெருக்கமோ பாடுகளோ எது இருந்தாலும் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் என்று எங்களுக்கு உள்ளத்தில் நீங்கள் உணர்த்துறீங்க. இதெல்லாம் லேசான உபத்திரம். எந்த உபத்திரமோ பாடுகளோ வேதனைகளோ ஆண்டவரே நீர் தாங்கி கொண்டு தான் ஆண்டவரே எங்களுக்கு வருகிறது. அதை நாங்கள் சந்தோஷத்தோடு சுமக்க அப்பா எங்களுக்கு பலனை சத்துவத்தை நீரே தருகிற ஆண்டவரே. அப்பா, அந்த உபத்திரவம் எங்களுக்கு அதிகமான நித்திய கனமகிமை உண்டாக்குகிறது என்று வேதத்தில் சொல்லப்பட்டபடி எந்த உபத்திரமோ பாடுகளோ வேதனைகளோ எங்களுக்கு அதிக கன மகிமை தருகிறதுக்காக ஸ்தோத்திரம். நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனாலே உடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டே என்ன வசனபடி எந்த பாடுகளோ உபத்திரங்களோ வேதனைகளோ சோர்வுகளோ அசதிகளோ எது வந்தாலும் ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. நன்றி தகப்பனே. அப்பா, இந்த ஒரு புதிய நாளைக்குள், இந்த சிந்தையோட ஒரு புதிய நாளைக்குள் எங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கீங்க. நன்றி அப்பா. இந்த 2026 வருஷத்தின் 6வது மாதமாகிய ஜூன் மாதத்தின் ஆண்டவரே 12ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே.
ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் கிருபையாய் ஜீவன் தந்து பலன் தந்து சுகம் தந்து நீங்கள் அதிசயமாக அற்புதமாக நடத்துகிறீங்கப்பா. ஆண்டவரே எங்களை கொண்டு நீர் என்ன செய்ய சித்தம் தீர்மானம் வைத்திருக்கிறோம், உம்முடைய சித்தத்தைப்படி நடத்துங்கப்பா. எங்கள் சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்டும். இந்த காணக்கூடிய உலகத்தில் உள்ள காரியங்களை நாங்கள் அதற்கென்று பிரயாசப்பட்டு ஓடாதபடி காணக்கூடாத உலகத்துக்கு தேவையானதை பிரயாசப்பட்டு செய்வதற்கு பலனின் சத்துவத்தையும் ஆவியானவர் நீர் எங்களுக்கு தருகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா. நீர் அப்படியே செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கே எங்களை முழுவதுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு ஒவ்வொருவரையும் ஏசப்பா நீங்கள் அப்பரிவிதமாக ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களே முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம். நாமும் ஒன்றே மகிமைப்பட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.